தாவேக தலைவர் விஜயன் ஜனநாயகன் திரைப்படம் மறுதணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விரிவான விவரங்களை தருகிறார் இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் யுவராஜ். தொடர்ந்து மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி வெளியிடுவதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது கடந்த ஜனவரி மாதம். ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த திரைப்படத்தை தணிக்கை வாரியம் சார்பில் படக்குழுவானது தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த படத்தினுடைய தணிக்கையில் பல்வேறு காட்சிகள் நிபந்தனைகளாகவும் ஆட்சேபனைகளாகவும் தணிக்கை குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த திரைப்படத்தினுடைய மறு ஆய்வுக்கு இந்த திரைப்படத்தை அனுப்ப வேண்டும் என்று ஜனவரி 5ஆம் தேதி படக்குழுவிற்கு தணிக்கை வாரியம் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து இந்த திரைப்படம் வெளியாவதற்கு அந்த சமயத்தில் 3 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்ட காரணத்தினால் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஜனவரி 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணைகளானது நடைபெற்றது. தனி நீதிபதி விசாரணையும் அதே போன்று 3 நீதிபதி விசாரணைகள் என பல்வேறு கட்ட விசாரணைகளானது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இந்த திரைப்படத்தினுடைய சென்சார் சான்றிதழ் வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் எனவும் இயற்கைக்கு மாறாக இந்த வழக்கில் எதுவும் இருக்கக்கூடாது என்று 2 நீதிபதி அமர்வானது கடந்த வாரத்தின் பொழுது உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தில் வெளியிடுவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய மறு ஆய்வை படக்குழு ஏற்றுக்கொண்டு இந்த திரைப்படத்தை மறு ஆய்விற்கு தற்பொழுது அனுப்பியிருக்கின்றது. ஜனவரி 5ஆம் தேதி இந்த திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று சென்சார் தரப்பிலிருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பட தயாரிப்பு நிறுவனம் மறு ஆய்விற்கு அனுப்பக்கூடாது என்கின்ற அந்த ஒரு நோக்கில் தொடர்ந்து வழக்கு தொடரப்பட்டு பல்வேறு கட்ட விசாரணைகளானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கழித்து தற்பொழுது மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த முடிவை படக்குழு சார்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு காட்சிகள் மாற்றி அமைக்கப்பட்டு அதே போன்று ராணுவ தளத்தில் படப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் ஏற்படுத்திருக்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த கலவரம் போன்ற காட்சிகளையும் நீக்க வேண்டும் என்று தணிக்கை வாரியம் சார்பில் படக்குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பல்வேறு பெயர்கள் காட்சிகள் மியூட் செய்யப்பட்டும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் எனவும் தணிக்கை வாரியம் சார்பில் இந்த தகவல்களானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆட்சேபனைகள் மொத்தத்தையும் தற்பொழுது தயாரிப்பு நிறுவனம் ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை இன்று மறு ஆய்விற்கு அனுப்பியிருக்கின்றது. அதன்படி மறு ஆய்விற்கு அனுப்பியிருக்கக்கூடிய 20 நாட்களுக்குள் இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பட வேண்டும். அதற்கான குழு விரைவில் அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்ட பின்னர் இந்த மறு ஆய்விற்கு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய நிலவரம் என்னவென்றும் இதில் வேறு காட்சிகள் ஏதேனும் மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா என்கின்ற அந்த விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் மறு ஆய்விற்கு இந்த திரைப்படத்தை இன்று அனுப்பியிருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனம் ஓரிரு வாரங்களுக்குள் இந்த திரைப்படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி கிடைக்கப்பெற்றால் இந்த திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைத்த ஓரிரு நாட்களுக்குள் இந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதி எப்பொழுது என்கின்ற அந்த ஒரு அறிவிப்பும் இந்த திரைப்படத்திற்கு குறித்தான அறிவிப்பும் வெளியாகும் எனவும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விஜயனுடைய கடைசி திரைப்படமாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் இருக்கக்கூடிய நிலையிலும் அதே போன்று மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படம் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் என்றும் அதே போன்று ரசிகர்களும் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இந்த விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படம் பார்க்கப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு வாதங்களும் விவாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. அந்த வகையில் இந்த திரைப்படம் எப்போது வெளியாகும் என்கின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தது. அந்த வகையில் இந்த தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் பல்வேறு மாற்றங்கள் தற்பொழுது மத்திய அரசு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தினுடைய ஒரு திரைப்படம் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அந்த திரைப்படத்திற்கு எப்பொழுது தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும், எந்த மாதிரியான ஆட்சேபனைகள் தெரிவிக்க வேண்டும், அதே போன்று யார் யாருக்கு அதிகாரங்கள் இருக்கின்றது என்கின்ற பல்வேறு நிபந்தனைகள் குறித்து மத்திய அரசு ஒரு கடந்த வாரத்தின் பொழுது சில வழிமுறைகளையும் வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது தணிக்கை வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட பட தயாரிப்பு நிறுவனம் இந்த திரைப்படத்தை மறு ஆய்விற்கு இன்று அனுப்பியிருக்கின்றது. அந்த வகையில் இந்த மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய ஓரிரு வாரங்களுக்குள் இந்த திரைப்படத்திற்கான அந்த தணிக்கை சான்றிதழானது விரைவில் கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி கிடைக்கப்பெற்றால் இந்த திரைப்படம் அடுத்த மாத இறுதிக்குள் வெளியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவும் தகவலும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பட்ட ஓரிரு நாட்களுக்குள் இந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதி விரைவில் தெரிவிக்கப்படும் என்றும் பல தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜயன் ஜனநாயகன் திரைப்படம் மறுதணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது.
விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றின மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் சான்றிதழை பெறுவதற்கான முயற்சியிலே தொடர்ந்து படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் ஈடுபட்டு வருகின்றது. உயர்நீதிமன்றத்திலே தனி நீதிபதி மற்றும் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு 2 முறை விசாரித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றத்திற்கும் படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வழக்கு சென்றிருந்தது. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்த தணிக்கை வாரியத்தினுடைய ஒரு உறுப்பினர் படத்தில் சில சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கின்றன, மத நல்லிணக்கத்திற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன, ராணுவத்தினுடைய லட்சணையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள், அதற்குரிய அனுமதியை இந்திய ராணுவத்திடம் இவர்கள் பெற்றார்களா என்பதில் சந்தேகம் இருக்கின்றது என்பது உள்ளிட்ட புகார்களை எல்லாம் தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு தணிக்கை குழுவின் உறுப்பினர் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் தை முதல் நாளுக்கு முன்பாக பொங்கல் வெளியீடாக திரைக்கு வர இருந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டது. தணிக்கை சான்றிதழ் கிடைக்காமல் தொடர்ந்து நீதிமன்றத்தையே படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நாடி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இருக்கக்கூடிய கடைசி ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தற்போது முன்வந்து இருக்கின்றது. ஏற்கனவே மறு தணிக்கை குழு என்று சொல்லப்படக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய அமைப்பின் வாயிலாக ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டன என்பதை உறுதி செய்து கொண்டால் படத்திற்கு UA என்கின்ற சான்றிதழை வழங்கி படம் திரைக்கு வருவதற்கு உதவி செய்ய தயாராக இருந்தது தணிக்கை வாரியம். ஆனால் மறு தணிக்கை குழுவிற்கு படம் சென்று அதன் பிறகு அதற்கு தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் நீதிமன்றத்தை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நாடி இருந்தது. நீதிமன்றம் மூலமாக உடனடியாக படத்திற்கான தணிக்கை சான்றிதழை பெற்று வெளியீட்டை செய்துவிடலாம் என்று நீதிமன்றத்தை படத்தின் தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் என்கின்ற அந்த நிறுவனம் நாடியிருந்த நிலையிலே அதற்கு அவர்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு கிடைக்காத சூழ்நிலையை தான் இப்பொழுது கடைசி வாய்ப்பாக மறு தணிக்கை குழுவிற்கு படத்தை அனுப்பியிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்திலே ஏற்கனவே நீண்ட வாதங்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட 14 காட்சிகளை தணிக்கை வாரியம் சொன்னதற்கு ஏற்ப நாங்கள் நீக்கிவிட்டோம். ஆனால் நீக்கப்பட்ட காட்சிகளை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து அதையே காரணமாக்கி எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் தவிர்த்து வருகின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்திருந்தது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடித்திருக்கக்கூடிய திரைப்படமாக இருக்கின்றது. இன்னும் 2 மாதங்களிலே சட்டப்பேரவை தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே இந்த படம் திரைக்கு வரும்பொழுது அது பல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் திரைத்துறை என்பதையும் கடந்த அரசியல் ரீதியிலான எதிர்பார்ப்புகளும் இந்த படத்தின் மீது குவிந்திருக்கின்றன. எனவேதான் படத்தினுடைய வெளியீட்டை பலரும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலிலே படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் மறு தணிக்கை குழு இந்த படத்தை பார்த்தால் காலதாமதம் ஏற்படும், எனவே நீதிமன்றத்தின் மூலமே தங்களுக்கான நிவாரணத்தை பெற்றுவிடலாம் என்று நீதிமன்றம் சென்றார்கள். ஆனால் நீதிமன்றம் தயாரிப்பு நிறுவனத்தை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. படத்தினுடைய வெளியீட்டு தேதியை நீங்களே அறிவித்துவிட்டு வெளியீட்டுக்கு இன்னும் 4-5 நாட்கள் தான் இருக்கின்றது, எனவே தணிக்கை சான்றிதழை தாருங்கள் என்றெல்லாம் செயற்கையான ஒரு அழுத்தத்தை தணிக்கை வாரியத்திற்கு கொடுக்க முடியாது. தணிக்கை சான்றிதழை பெற்ற பிறகுதான் படத்தினுடைய வெளியீட்டு தேதியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தது. அந்த அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றமும் அதையே உறுதி செய்திருந்தது. உச்ச நீதிமன்றம் சொல்லிய கருத்தை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வும் உறுதி செய்திருந்தது. எனவே மீண்டும் தனி நீதிபதியை சென்று நாடி தங்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் கூட ஆகிவிடும். ஏனென்றால் விஜய் ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கு கட்சியை தொடங்கி இருக்கின்றார், தேர்தலை சந்திக்கப் போகின்றார். எனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் பொழுது அவர் தலைமையில் அவர் கதாநாயகனாக ஏற்று நடித்திருக்கக்கூடிய திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தேர்தல் நடத்தை விதிகளிலே ஒரு சில அம்சங்கள் எதிராக அமையக்கூடும். எனவே படத்தை மேலும் மேலும் வெளியீட்டு தேதியை தள்ளி செல்ல வைத்தால் அது 4-5 மாதங்களுக்கு பிறகுதான் ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வரும் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்கிவிடும் என்பதன் காரணமாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் இப்பொழுது இந்த முடிவுக்கு சென்றிருக்கின்றது. ஏற்கனவே இந்த தணிக்கை வாரியத்தினுடைய பரிந்துரை அடிப்படையிலே மறு தணிக்கை குழுவிற்கு படம் அனுப்பப்பட்டிருந்தால் ஒருவேளை இந்நேரம் சான்றிதழ் கிடைத்திருப்பதற்கான ஒரு சூழல் கூட இருந்திருக்கும். ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாகவே தங்களுக்கான நிவாரணத்தை பெறுவதற்கு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முயற்சித்திருந்தது. எனவேதான் பொங்கலுக்கு பிறகாக வெளியிட முயற்சித்தார்கள். அதற்கும் கூட ஒரு வாய்ப்பு அமையாமல் போயிருந்தது. எனவே இன்னும் தாமதப்படுத்தினால் அது படத்தை மேலும் மேலும் வெளியிடுவதில் ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிடும். கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு பிறகுதான் படத்தை வெளியிட முடியும் என்ற சூழலை ஏற்படுத்திவிடும். ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனம் சொன்னதற்கு ஏற்ப கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் முதலீட்டிலே ஒரு படத்தை தயாரித்திருக்கின்றோம், அது முடக்கி வைக்கப்பட்டிருப்பதால் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது என்ற கருத்தை எல்லாம் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தது. அவற்றையெல்லாம் மனதில் கொண்டு இப்பொழுது தயாரிப்பு நிறுவனம் ஒரு படி கீழே இறங்கி வந்திருக்கின்றார்கள். எனவே தணிக்கை வாரியம் சொன்னதற்கு ஏற்ப அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்டு மறு தணிக்கை குழு என்கின்ற மும்பையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு இந்த படத்தை அனுப்ப இருக்கின்றார்கள்.
மறு தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மீண்டும் அந்த படத்தை பார்ப்பார்கள். ஜனநாயகன் திரைப்படத்திலே ஏற்கனவே தணிக்கை வாரியம் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அந்த வசனங்களில் இருக்கக்கூடிய சர்ச்சை கருத்துகள் இவையெல்லாம் நீக்கப்பட்டு விட்டதா என்பதை மறு தணிக்கை குழு உறுதி செய்யும். அது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.